ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தமிழில் இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் முதல் பருவம் 3வது இயல்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த லைவ் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 8th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இந்த 3வது யூனிட்டை தெளிவாக படிச்சுட்டு வந்து இந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? இந்த லைவ் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 25 கொஸ்டின்ஸும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால வரக்கூடிய எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லைவ் டெஸ்ட்டை ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கையில் ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. டெஸ்ட்டோட முடிவில் நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே, ரெடி அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுருங்க. நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ரெடியா? ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொருள் தருக. ஓர்தல் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் வந்து என்ன? துன்பம், அறிவுடையோர், நல்லறிவு, பிரிவுகள். ஸோ ஓர்தல் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான பொருள் வந்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட். வெரி குட். ஓகே, ஓர்தல் அப்படின்னா என்னது? நல்லறிவு. ஓகேவா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், பிரித்து எழுதுக. இவை உண்டார் அப்படிங்கிற இந்த சொல்ல பிரிச்சு எழுதணும்னா என்ன வரும்? இ பிளஸ் உண்டார், இவ் பிளஸ் உண்டார், இவை பிளஸ் யுண்டார், இவை பிளஸ் உண்டார். ஸோ இதை பிரிச்சு எழுதுனா என்ன வரும் அப்படின்றத சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, இவை பிளஸ் உண்டார் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? யுண்டார் வந்து வராது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உமர்கய்யாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலை எழுதியவர் யார்? பாரதிதாசன், வீரமாமுனிவர், குமரகுருபரர், கவிமணி அவர்கள். யார் வந்து இந்த உமர்கய்யாம் பாடல்களை எழுதுனது? அது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கணும். ஓகே, வெரி குட். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, கவிமணி தான். ஸோ இவரை வந்து என்னன்னு சொல்லுவோம்? தேசிக விநாயகனார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இவரை பற்றி இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ரீகால் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து நிறைய நூல்கள் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ 36 வருஷம் வந்து ஆசிரியராக பணியாற்றியிருப்பாரு. ஓகேவா? அடுத்தது நமக்கு பாடத்துல கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா மலரும் மாலையும் அப்படிங்கிற அந்த நூல்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஞாபகம் வருதா? ஓகே, சரி. இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சேர்த்து எழுதுக. இடம் பிளஸ் எங்கும் இந்த சொல்ல சேர்த்து எழுதணும்னா என்ன கிடைக்கும்? இடமெங்கும், இடம் எங்கும், இடவெங்கும், இடம் மெங்கும். வெரி குட். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? இந்த சொல்ல சேர்த்து எழுதினீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இடமெங்கும் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷன் இடமெங்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சேர்த்து எழுதுக. தாம் பிளஸ் இனி இந்த சொல்ல சேர்த்து எழுதணும்னா என்ன வரும்? தாம் இனி, தாம்
மினி, தாமினி, தாமணி. ஆப்ஷன்ஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ பிரித்தெழுது சேர்த்தெழுதுக பொறுத்த வரைக்கும் கொஷின் பார்த்த உடனே உங்களுக்கு மைண்ட்ல என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத பாருங்க. ஓகேவா? அப்புறமா நீங்க ஆன்சர் ஆப்ஷன்ஸை வந்து பார்க்கலாம். எடுத்ததும் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும். ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாமினி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், வேர்பாரு தலைபாரு மிஞ்சின கால் பற்ப செந்தூரம் பாரே என்று கூறியவர்கள் டேஷ். அறிஞர்கள், வேந்தர்கள், மருத்துவர்கள், சித்தர்கள். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ அப்படியே நான் இன்னொரு கொஸ்டினும் கேட்குறேன், அதுக்கும் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் போட்டீங்க அப்படின்னா இன்னொரு கொஸ்டின் சொல்றேன். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படிங்கிறது இந்த வரிகள் வந்து எந்த நூல்ல இடம்பெற்றது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஓகேவா? புறநானூறு, திருக்குறள், கலித்தொகை, குறுந்தொகை. எக்ஸ்ட்ராவா ஒரு கொஸ்டின் இந்த வீடியோல உங்களுக்கு இப்போ 26 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ஓகே, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் வந்து திருக்குறள். ஓகேவா? ஸோ கரெக்டாக எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்களோ அவங்களாம் +1 போட்டுக்கோங்க மார்க். ஓகேவா? சரி, இதுக்கு ஆன்சர் பாருங்க. வேர்பாரு தழைபாரு மிஞ்சின கால் பற்ப செந்தூரம் பாரு அப்படின்னு சொன்னது வந்து சித்தர்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஷ் நீட்சியாகவே உள்ளது. மருந்தின், உணவின், உடற்பயிற்சியின், வாழ்வின். ஸோ எதனுடைய நீட்சியா தமிழர் மருத்துவத்துல இந்த மருந்து இருக்கு? வெரி குட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உணவின் நீட்சி. தமிழர் மருத்துவத்துல மருந்து அப்படிங்கிறது நம்மளுடைய உணவினுடைய நீட்சியா தான் இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். சுஜாதா அவர்களுடைய இயற்பெயர் என்ன? ரெங்கராஜன், ராஜாங்கம், ராஜகோபாலன், செந்தில். சுஜாதா இருக்கார் இல்லையா, இவருடைய இயற்பெயர் வந்து என்ன? இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான். ஓகேவா? சுஜாதா அவர்களுடைய இயற்பெயர். வெரி குட். ஆப்ஷன் ஏ ரங்கராஜன் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஷ் எனப்படும். முற்று, முற்றெச்சம், எச்சம், வினையச்சம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல். வெரி குட். ஒரு இது வந்து முற்று பெறாம எஞ்சி நிற்குது அப்படின்னா அதை வந்து எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். கீழ்காணும் சொற்களின் பெயரச்சம் டேஷ். படித்து, எழுதி, வந்து, பார்த்த. ஸோ இதுல வந்து எது வந்து பெயரச்சம் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் பெயரச்சம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தெரியுமா? பெயரச்சம், வினையச்சம், இதுக்கெல்லாம் ஹிண்ட் ஞாபகம் இருக்கா? நான் எல்லா லைவ் டெஸ்ட்லயும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கீழ்காணும் சொற்களின் பெயரச்சம். ஆப்ஷன் டி பார்த்த. அப்படின்னு முடிஞ்சதுன்னா என்னது? பெயரச்சம். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஆனா வந்து ஸ்ட்ரைட்டா இருக்காது, அப்படிங்கிற அந்த உச்சரிப்போட இருக்கும். ஓகேவா? அடுத்தது குறிப்பு வினையச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது. வினையை, காலத்தை, பண்பினை, பெயரை. குறிப்பு வினையச்சம் எதனை வெளிப்படையாக காட்டாது? இது முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? காலத்தை வெளிப்படையாக காட்டாது. இது குறிப்பு வினையச்சம் வந்து காலத்தினை வெளிப்படையாக காட்டாது.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. நடந்து பேசிய எடுத்தனன் உண்டான் பெரிய. இதை வந்து அதனுடைய இலக்கண குறிப்போட மேட்ச் பண்ணி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? முற்றெச்சம், குறிப்பு பெயரெச்சம், பெயரெச்சம், வினையெச்சம். நடந்து பேசிய எடுத்தனன் உண்டான் பெரிய. வெரி குட். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் நடந்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னது, ஊ அப்படிங்கிற அந்த சவுண்டோட வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஈ ஊன்னு வந்தா என்னது, வினை எச்சம். அப்ப நாலுன்றதுதான் ஃபர்ஸ்ட் வரும். பேசிய அப்படிங்கிறது ஆ சவுண்ட்ல வந்திருக்கு. அப்ப அது என்னது, பெயரெச்சம். 4 3 தான் வரும். 4 3 இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் ஏ. எடுத்தனன் உண்டான் அப்படிங்கிறது முற்றெச்சம். பெரிய அப்படிங்கிறது குறிப்பு பெயரெச்சம். ஓகேவா? பெரியங்கிறதும் பாத்தீங்கன்னா ஆ அப்படிங்கிற சவுண்ட்ல வந்திருக்கு. இருந்தாலும் பர்டிகுலரா ஒரு விஷயத்த சொல்றதுனால அது குறிப்பு பெயரெச்சம். ஓகே, அடுத்த கொஸ்டின். உவமை தொடர் விளக்கும் பொருளை எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்பா. உவமை தொடர் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அது இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல, கிணற்று தவளை போல, முதலை கண்ணீர் போல, அப்புறம் வந்து காக்கை உட்கார பழம் விழுந்தார் போல, இந்த மாதிரிலாம் உள்ள உவமைகளை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கட்டாயம் கேட்குறாங்க. ஓகேவா? அதுவும் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஓகே, ஸோ உவமை தொடர் விளக்கக்கூடிய பொருள் வந்து என்ன? உள்ளங்கை நெல்லிக்கனி போல, ஒற்றுமையின்மை, எளிதில் மனதில் பதிதல், வெளிப்படைத்தன்மை, எதிர்பாராத நிகழ்வு. வெரி குட். ஓகே, இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வெளிப்படை தன்மை. ஏன்னா இப்ப நம்மளுடைய உள்ளங்கையிலேயே ஒரு நெல்லிக்கனியை வச்சோம் அப்படின்னா அது நல்லா தெளிவா தெரியும் இல்லையா? அதுதான் வெளிப்படை தன்மை அப்படிங்கிறது. ஓகே, அடுத்த கொஸ்டின். உவமை தொடர் விளக்கும் பொருளை எழுதுக. உழலுக்கு இறைத்த நீர் போல, ஒற்றுமையின்மை, எதிர்பாராத நிகழ்வு, தற்செயல் நிகழ்வு, பயனற்ற செயல். ஸோ அந்த புக் பேக்கை பொறுத்த வரைக்கும் மொழி ஆல்பம் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு பொறுத்துக கொடுத்துருப்பாங்க. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, பசுமரத்தாணி போல, அப்புறம் வந்து இந்த விழலுக்கு இறைத்தது, அப்புறம் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் சிலதும் இருக்கும். இந்த குன்றின் மேலிட்ட விளக்கு, வேலியை பயிர் மேய்ந்தது, பழம் நழுவி பாலில் விழுந்தது, உடலும் உயிரும் போல, இந்த மாதிரி உள்ள அந்த இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நிறைய தடவை ரிப்பீட்டடா கேட்டிருப்பாங்க. ஓகேவா? மடை திறந்த வெள்ளம், இதெல்லாம் வந்து நிறைய தடவை ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. ஓகே, சரி, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா என்ன வரும்? ஆப்ஷன் டி, பயனற்ற செயல். ஏன்னா இது தேவையில்லாத ஒரு விஷயம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கலைச்சொல் தருக. சிறுதானியங்கள் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? ஹெர்ப்ஸ், மில்லட்ஸ், ஆன்டிபயோட்டிக், டிசீஸ். சிறுதானியங்கள் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? வெரி குட். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மில்லட்ஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். கலைச்சொல் தருக. ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான கலைச்சொல் வந்து என்ன? நுண்ணுயிர் முறி, பக்க விளைவு, நோய், ஒவ்வாமை. ஆன்டிபயோட்டிக். ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். என்னது? ஆப்ஷன் ஏ, நுண்ணுயிர் முறி அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின். பொருந்தாதது எது? மூலிகை, ஹெர்ப்ஸ், மரபணு, ஜீனே, ஒவ்வாமை, டிசீஸ், பட்டய கணக்கர் வந்து ஆடிட்டர். இதுல எது வந்து பொருந்தாதது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட். அப்ப அந்த இடத்துல என்ன வரும்ன்றதையும் சொல்லிடுங்க. ஓகேவா?
ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒவ்வாமை அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. ஏன் அப்படின்னா ஒவ்வாமை அப்படிங்கிறது வந்து கலைச்சொல் வந்து அலர்ஜி அப்படின்னு வரும். ஓகேவா? ALLERGY அலர்ஜி அப்படின்னு வரும். ஓகேவா? ஆனா இந்த டிசீஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன வரும்? நோய் அப்படிங்கிறதுக்கு தான் டிசீஸ் வரும். ஓகேவா? மற்றது கரெக்டா இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மின்னணு வாக்குப்பதிவு அந்த இயந்திரம் இருக்கு இல்லையா, அந்த இயந்திரத்தை உருவாக்கக்கூடிய பணியில முக்கிய பங்கு வகித்தவர் யார்? கவிமணி, ராஜகோபாலன், பிருந்தா, ரங்கராஜன். யார் வந்து இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் உருவாக்கக்கூடிய பணியில முக்கிய பங்கு வகித்தது? வெரி குட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இவர் வந்து சில நூல்களையும் எழுதியிருப்பார். நான் யாருன்னு இன்னும் சொல்லலை, இருந்தாலும் அவருடைய நூல்கள் எல்லாம் சொல்றேன். ஓகேவா? என்ன அப்படின்னா என் இனிய எந்திரா, மீண்டும் ஜூனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள். ஞாபகம் வருதா? யாருடையது இதெல்லாம்? ஆப்ஷன் டி ரெங்கராஜன். அதாவது சுஜாதா இருக்கார் இல்லையா, அவருடைய நூல்கள் தான் நான் இப்ப சொன்னது. ஓகேவா? இவர் தான் வந்து இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் உருவாக்கக்கூடிய பணியில முக்கிய பங்கு வகித்த ஒரு நபர். அவருடைய இயற்பெயர் தான் என்னது? இந்த ரெங்கராஜன். ஓகேவா? சுஜாதான்னு கொடுக்காம அவருடைய இயற்பெயரை கொடுத்துருக்காங்க. அப்படின்னாலும் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஏப்பம் விடுவது, இருமல், தும்மல் ஆகியவற்றுக்கெல்லாம் டேஷ் இருந்தாலே போதும். மூளை, முதுகெலும்பு, தலை, வாய். ஸோ வந்து அந்த மூளையை பத்தின ஒரு லெசன் இருக்கும் இல்லையா, அதுல வந்து இந்த செயல்களுக்கெல்லாம் வந்து இது இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, தலைமைச் செயல் சாரி தலைக்குள் ஓர் உலகம் அப்படிங்கிற பாடம் இருக்கு இல்லையா, சுஜாதா அவர்களுடையது. ஸோ அது பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகம் அப்படிங்கிற அந்த நூல்ல இருந்து தான் அந்த செய்திகள் எல்லாமே எடுத்திருப்பாங்க. சரி, இது வந்து இதுக்கெல்லாம் எது போதுமானது இந்த செயல்களுக்கு? ஏப்பம் விடுறது, இருமல், தும்மல். வெரி குட். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி முதுகெலும்பு. ஓகேவா? ஸோ மூளை வந்து அதுக்கு மற்ற செயல்களுக்கு வேலை செய்யலாம். ஸோ இந்த பேசிக்கான விஷயங்களுக்கு மூளை தேவையில்ல, வெறும் முதுகெலும்பு மட்டுமே போதுமானது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? மூளையின் எந்த பகுதி பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவுகிறது? இடது பகுதி, வலது பகுதி, மேல் பகுதி, கீழ்ப்பகுதி. ஸோ வந்து பட்டய கணக்கர் ஞாபகம் வருதா? பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க, இதுக்கெல்லாம் எந்த பகுதி? ஆப்ஷன் ஏ இடது பகுதி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். மூளையின் எந்த பகுதி கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது போன்ற கலை தொடர்பான இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யுது? கீழ்ப்பகுதி, மேல் பகுதி, வலது பகுதி, இடது பகுதி. கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது, இது எல்லாம் எந்த பாதியில நடக்குது? ஆப்ஷன் சி வலது பகுதி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். மூளை பற்றிய கூற்றுகள்ல தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மூளை முதுகு தண்டிலிருந்து முளைக்கிறது. இதை உள்மூளை, நடுமூளை, பின்மூளை என்று 3 பாகங்களாக பிரிக்கின்றனர். முன்மூளையில் மூக்கு, கண் இவற்றின் முடிவுகள் உள்ளன. உடம்பில் உள்ள பெருமூளைதான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது. ஸோ மூளையை பத்தின இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து தவறானது அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா?
வெரி குட். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. உடம்பில் உள்ள பெருமூளை தான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் என்னது தவறானது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று டேஷ். தலைவலி, இரத்த கொதிப்பு, காய்ச்சல், புற்றுநோய். ஸோ உடல்ல வெயிட் அதிகமாச்சு அப்படின்னா என்ன நோய் வந்து ஏற்படும்? தலைவலியா, இரத்த கொதிப்பா, காய்ச்சலா, புற்றுநோயா? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, இரத்த கொதிப்பு. ஓகே, அடுத்த கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. மருந்தென வேண்டாவாம் டேஷ் அருந்தியது அற்றது போற்றி உனின். ஸோ நான் இதை வந்து இதே வரிகளை முன்னாடி சொன்னேன், ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அழகா இப்ப நீங்க ஆன்சர் சொல்லிடலாம். இது வந்து ஒரு திருக்குறள் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? யாக்கைக்கு, கைக்கு, காக்கைக்கு, யாகைக்கு. இடையில ஒரு கொஸ்டின் நான் சொல்லியிருந்தேன் எக்ஸ்ட்ராவா, அது இந்த கொஸ்டின் தான். ஆனா என்ன, இங்க கோடிட்ட இடம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? வெரி குட். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். ஓகே, அடுத்த கொஸ்டின். பொருள் தருக. சுண்ட அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான பொருள் என்ன? சுண்டைக்காய், அளவு, நன்கு, குறைவு. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சொற்பொருள் நல்லா பார்த்துக்கோங்க, அதை வந்து பொறுத்துக்களை கூட கேட்கலாம், நிறைய சொற்களை கொடுத்து. ஓகேவா? சுண்ட அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் வந்து என்ன? ஈஸியான கொஸ்டின் தான் இல்லையா? ஆப்ஷன் சி, நன்கு அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு சுண்ட காய்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப சுண்ட காய்ச்சுன்னா என்ன? நல்லா காய்ச்சு, நன்கு காய்த்து அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அப்ப சுண்ட அப்படின்னா அதுக்கான பொருள் நன்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு 25 கொஸ்டின் பார்த்தோம். ஓகேவா? இந்த 25 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் கரெக்டா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி உங்களுடைய மார்க்ஸை வந்து கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா ஸோ அதையும் வந்து நீங்க தெரியப்படுத்துங்க. இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வரதுக்கு நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க அதுலயுமே ஆட் ஆகிக்கலாம். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்ல, ஸ்கூல் புக்கோட பிடிஎஃப்ஸும் நம்ம அதுல வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்து வேறொரு வீடியோ பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.